அப்படிதான். சரி. அணுக்கரு இயற்பியல். அணுக்கருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? அணுனுடைய கருவுக்குள்ள உட்கருன்னு அர்த்தம் அப்படிதானே? அணுக்கருனா உட்கருக்குள்ள புரோட்டானும் எலக்ட்ரான் சுத்தி வரும் வெளிவட்ட பாதையில. ஸோ புரோட்டானும் நியூட்ரானும். சரிங்களா? இங்க ஒரு இன்ட்ரோ நான் வாசிக்கிறேன். கிரேக்க தத்துவஞர் டெமாக்ரட்டஸ் என்பவர் பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கருதினார். பருப்பொருட்கள்ல பேஜ் நம்பர் 74. பருப்பொருட்கள் அனைத்தும் பகுக்க இயலாத அலகு, அந்த பகுக்க இயலாத அணுக்களால் ஆனதுன்னு சொல்றாரு. அது யார் சொன்னா? டெமாக்ரட்டஸ். அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு, ஜான் டால்டன். என்ன சொல்றேன்னா, அந்த தனிமங்கள் இயற்கையில ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனது. அவங்க யார் என்ன கோர்ஸ் சொன்னாங்கிறத கேட்பாங்க. தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் ஆனது. இப்ப கார்பனா கார்பன் கார்பன் அந்த அணு தான் இருக்கும். அதான். அடுத்தது ஜே தாம்சன் என்ன சொல்றாருன்னா, கேதோடு கதிர்களை கண்டுபிடிக்காரு. கேதோடு கதிர்னா எதிர்மின் துகள். எதிர்மின் துகளை தான் கேதோடு கதிர்னு சொல்லுவாங்க. கேதோடு. அதை யார் கண்டுபிடிச்சா? ஜே தாம்சன். அடுத்தது கோல்ஸ்டீன்ங்கிறவர் நேர்மின் கதிரை கண்டுபிடிக்காரு. என்னது? நேர்மின் கதிர். நேர்மின் கதிர்னா புரோட்டான். ஆனா புரோட்டான் பெயர் விட்டது ரூதர்போர்ட். கண்டுபிடிச்சது கோல்ஸ்டீன். புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ஸ்டீன். ஆனா பேர் இட்டது ரூதர்போர்ட். இது அந்த ஒரு அணுவுல உட்கரு இருக்குல்ல, அந்த உட்கரு தான் அந்த அணுவுக்கே நிறைய கொடுக்குதுன்னு சொன்னதும் ரூதர்போர்ட் தான். உட்கருவை பத்தி ஃபுல்லா சொன்னதும் ரூதர்போர்ட் தான். மீனிங் அப்ப அணுக்கருவை பத்தி தான் பாக்குறோம். அப்ப அதுல உள்ள உட்கரு. சரிங்களா? இப்போ இந்த அணுக்கருவுல நம்ம அணுவை சொன்னோம், பிளக்கவே முடியாத துகள்னும் அப்படிதானே. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அணுக்கருவை பிளக்குறாங்க. அதுதான் ரேடியேஷனா நமக்கு வெளியிடுது. எப்படின்னா அதுக்கு கதிரியக்கம்னு பேரு. பிரெஞ்சு அந்த கதிரியக்கத்தை பத்தி சொன்னது யாருன்னா ஹென்றி பெக்கோரல். யாரு? ஹென்றி பெக்கோரல் 1896ல 1896ல அதை பத்தி அவர் ஆய்வு பண்றாரு. அவர் லேப்ல பண்ணிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமான யுரேனியம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு, அதை டேபிள் வச்சிடுறாரு. அது பக்கத்துல என்னன்னா ஒரு ஒளிப்பட கருவின்னு சொல்லுவாங்க, ஃபில்மை வச்சுட்டு போயிடுறாரு. ஒரு வாரத்துக்கு பிறகு லேபை திறந்து பார்க்காரு. அந்த ஒளிப்பட கருவுல ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அந்த பதிவு பண்ணாத அந்த ஒளிப்பட கருவு பிளேனா இருக்கும். அது கதிர்வீச்சு பட அது என்ன ஆயிருது, ஒரு மாதிரி மாறி இருக்கு, சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஒன்று அதுல ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ரேடியேஷன் அதை பாதிச்சிருக்குங்கிறத அவர் இது பண்றாரு. அதனால இந்த யுரேனியம்ங்கிறது ஒரு கதிரியக்க பொருள்னு அவர் சொல்றாரு. அப்ப கதிரியக்கத்தை முத கண்டுபிடிச்சது யாரு? ஹென்றி பெக்கோரல். அது மட்டும் இல்ல, இந்த யுரேனியம்ங்கிறது கதிரியக்க பொருள். ரெண்டு ஒன்று மட்டும் இருக்கா. அதுக்கப்புறம் யார் வரான்னா மேரி கியூரிங்கிறவங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 ஆண்டுக்கு பிறகு இவர் கதிரக்கத்தை பத்தி ஒரு டாபிக் கொடுத்துட்டாரு. ஏன்னா மேரி கியூரி அதை பத்தி அவங்க ரிசர்ச் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பிச்சு பிளண்டுங்கிற ஒரு தாது இருக்கு. அதுல எல்லாமே சேர்ந்ததான் ஒரு தாதுன்னா எல்லா தனிமங்களும் உள்ள இருக்கும். அதுல யுரேனியமும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ரேடியேஷன் நடக்குது, ஏற்கனவே தெரியுது ரேடியேஷன் நடக்குங்கிறது. ஆனா தனி யுரேனியத்துல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை விட இந்த பிச்சு பிளண்ட்ல அதிக செறிவோட ரேடியேஷன் வருதான். அப்ப ஏதோ ஒரு கூடுதலா ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத உணர்றாங்க. அதுவும் ரேடியேட் பண்ணுது, கதிர் விச்ச வெளியிடுதுன்னு உணர்றாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க எடுக்கிறதா ரேடியம்ங்கிற ஒரு கதிரியக்க தனிமம். சரிங்களா? அப்போ 2 கதிரியக்க தனிமத்தை படிக்கணும். முதல் என்னது? யுரேனியம். 2வது ரேடியம். அடுத்தது இந்த கதிரியக்க பொருள் என்ன மாதிரியான கதிர்வீச்சுகளை வெளியிடுதுங்கும் போது ஆல்பா பீட்டா காமா. என்ன துகள், என்ன கதிர்வீச்சு? ஆல்பா பீட்டா காமா. சரி, இது ஆல்பான்னு சொல்லுவாங்க, இது பீட்டா, இது காமா. அந்த கதிர்வீச்சு. இந்த காமா ரொம்ப டேஞ்சர். நம்ம உடம்புக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். கதிரியக்கத்தை பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, உட்கருக்கள் நிலையற்றதாக உள்ளன. ஒரு தனிமத்திலோட உட்கருக்கள் நிலையற்றதா இருந்துச்சுன்னா இந்த உட்கருக்கள் அது நிலையா மாறுறதுக்கு, ஸ்டேபிளா மாறுற வரைக்கும் இந்த கதிர்களை வெளியிட்டு இருக்கு. அதனாலதான் கதிரியக்கம் நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த உட்கரு எப்படி இருக்கா? நிலையற்றதா இருக்குது. அதுதான் மெயின். சரிங்களா? அடுத்தது, அதாவது சில தனிமங்கள் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வை தான் கதிரியக்கம் என்று சொல்கிறோம்.
அடுத்தது இயற்கை கதிரியக்கம். அதுலயே ரெண்டா சொல்றாங்க, இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். இயற்கை கதிரியக்கத்தை சொன்னதுதான் இவர் ஹென்றி பெக்கரல். ரேடியமும் யுரேனியமுமே இயற்கை கதிரியக்க தன்மை உடையது. செயற்கை கதிரியக்கத்தை பத்தி சொல்றது யாருன்னா, அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இயற்கை கதிரியக்கத்துல மனித குறுக்கீடு இல்லாம நடந்துச்சுன்னா அது இயற்கை கதிரியக்கம். தானா அந்த தனிமை என்ன பண்ணுவோம், ரேடியேஷன் விட்டுட்டே இருக்கும். எந்த மனித குறுக்கீடும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. புற தூண்டுதல் யார் மூலமா அது நடக்காது. புற தூண்டுதலும் இருக்காது, மனித குறுக்கீடும் இல்லாத ஒரு தனிமம் ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையா யாருடைய தூண்டல் இல்லாம தன்னிச்சையா ரேடியேஷன் வெளியிட்டு இருந்துச்சுன்னா அந்த தனிமம் தான் எனக்கு இயற்கை கதிரியக்க தனிமம். அடுத்தது இந்த இயற்கை கதிரியக்க தனிமம் ஜென்ரலா எப்படி இருக்கும்னா 82, அதனுடைய அணியன் 82 விட அதிகமா இருந்துச்சுன்னா அது இயற்கை கதிரியக்க தனிமம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுல 82 விட குறைவான தனிமம் கொண்ட 2 தனிமத்தை கண்டுபிடிச்சு அது ரேடியேஷன் உள்ள தனிமம் சொல்றாங்க. அது என்னன்னு பேர் மட்டும் புதுசா இருக்கும். அதை பற்றி டெக்னீடியம் புரோமித்தியம். டெக்னீடியம் புரோமித்தியம் என்னதுன்னா டெக்னீடியம் வந்துச்சா புரோமித்தியம். சரியா? இதுக்கு அணியன் எத்தனை 41 61. இதுக்கு அணியன் 43, இதுக்கு 61. இது 82 கூடயே குறையா குறை தானே. ஸோ 82 விட அதிகமா இருந்தா இயற்கை கதிரியக்க தனிமம்னு சொன்னோம். குறையாதுல இதை 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இது வரைக்கும் 29 கதிரியக்க பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பொருட்கள்? 29 ரேடியேஷன் உள்ள பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலானது எப்படி இருக்கும்னா அருமன் உலோகம் சொல்றாங்க, அதாவது காரமன் உலோகம். அப்படி அதுக்கலாம் இந்த தனிமங்களை இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்களா. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் கார உலோகம்பாங்க, 2வது தொகுதியே அருமன் உலோகம் அல்லது காரமன் உலோகம்னு சொல்லுவாங்க. இதுலதான் மேக்சிமம் ரேடியேஷன் உள்ளது இருக்கு. அடுத்தது இது இடைநிலை தனிமம். இதுக்குள்ள இருக்கிற பிங்க் கலர்ல இருக்க இது உள் இடைநிலை தான் எஃப் தொகுதின்னு சொல்லுவாங்க. சரியா? இது உள்ள இருந்து வரும் அந்த நம்பருக்கு பிறகு உள் இடைநிலை தனிமம். இது டி தொகுதி தனிமம்னு சொல்லுவாங்க, இது பி தொகுதி தனிமம்னு சொல்லுவாங்க. இது எஸ், இது எஸ் தான், இது பி, இது டி, இது எஃப். சரியா? அப்ப இதுல எதெல்லாம் அந்த ரேடியேஷன் தன்மை உள்ளதுன்னா காரமன் உலோகம் அல்லது அருமன் உலோகம்னு சொல்லணும், இல்லாட்டா இடைநிலை தன்மை. ரெண்டுமே என்னது வருது. அடுத்தது செயற்கை கதிரக்கம். நம்ம இயற்கை கதிரக்கத்தை பத்தி படிச்சாச்சு. அடுத்தது செயற்கை கதிரக்கம். செயற்கை கதிரக்கம் அல்லது அதை எப்படி சொல்லலாம், தூண்டப்பட்ட முறையில் லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு தான் என்ன பேரு, என்னது செயற்கை கதிரியக்கம். அதை சொன்னது யாருன்னா 1934 வருஷம் எல்லாம் பார்த்துடுங்க. 1934 ஐரின் கியூரி, மேரி கியூரியோட மகாதான் ஐரின் கியூரி, அவங்க ஹஸ்பண்ட் ஜோலியட் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இது எதை செயற்கை கதிரியக்கம். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா போரான்ங்கிற 82 விட கம்மியான இது தனிமம் தான். போரான் அலுமினியம், அதாவது சின்ன உலோகம், சிறிய தனிமம். இதை வச்சு லேசான தனிமம் சொல்லணும். சிறிய லேசான தனிமத்தை அதை உட்கருவை எதை பண்றாங்கன்னா ஆல்பா துகளை கொண்டு, இந்த இருக்குல்ல இந்த ஆல்பா துகளை கொண்டு எதை போரானு அலுமினியத்தையும் ஆல்பா துகளை கொண்டு தாக்கும் போது அந்த உட்கருல நிலையற்ற உட்கரா மாறும்போது அது ரேடியேஷன் பண்ணும்ல, அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அதுல என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுக்கிற தனிமத்தை தாய் உட்கருன்னு எடுத்துக்கணும். அதை எடுக்கிற இதை தாய் உட்கருங்கும். ரேடியேஷன் இந்த நிலையற்ற தன்மையில உள்ள வரும்ல அதை சேய் உட்கருன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதை நம்ம அதை மாத்துறதுக்கு ஆல்பா துகளை பயன்படுத்துறோமா, அதை எரித்துகள்னு சொல்லணும். எரித்துகள் திரும்ப நமக்கு அந்த வெளிவடுற கதிரை நியூட்ரானா வெளியே வரும். அப்ப அதை என்னன்னா விடுதுகள்னு சொல்லணும். சரியா? இது என்னால வருது சேய் உட்கரு மெயினானது. அடுத்தது அதை மாற்றும் போது தாய் உட்கரு, அடுத்தது சேய் உட்கரு. அப்புறம் அதை இது மாத்துறது என்னதுன்னா அந்த துகள்ல அதை நம்ம எரித்துகள் விடுதுகள்னு சொல்லணும். அதுலதான் கொடுத்துரும். அடுத்தது இயற்கை கதிரத்துக்கும் செயற்கை கதிரத்துக்குள்ள வேறுபாடு. இது ஏன்னா சப்போஸ் இயற்கை கதிரக்கமா செயற்கை கதிரக்கமா உங்களுக்கு கூட்டுல வைக்கல, அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயற்கை கதிருக்கு தன்னிச்சையா ரேடியேஷன் நடந்துட்டே இருக்கும், அப்படித்தானே? இது தூண்டப்பட்ட முறை, தூண்டல் தன்னிச்சை அப்படிங்கிற வேர்டை நான் வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வர்றது இயற்கை கதிரத்துல என்ன துகள்கள் தான் வெளியேறும், ஆல்பா பீட்டா காமா. ஆனா அங்க என்ன வரும், நிறைய ரேடியேஷன் கதிர்கள் இருக்கு. அது என்னன்னா பாசிட்ரான் அப்படி வரும். என்ன அடிப்படை துகள்களான நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள் உண்மையிலப்படுகிறது. சரிங்களா? இங்க என்னன்னா இது தன்னிச்சையான நிகழ்வு, இது தூண்டப்பட்ட நிகழ்வு. வேர்டு முக்கியம்.
அடுத்தது இது பொதுவாக நம்ம என்ன பார்த்தோம், இயற்கை கதிருக்கு 82 விட அதிக நிறையன் நான் முதலே சொல்லிட்டு, இது வந்து என்னது 82 விட குறைவானது. இதை வந்து இயற்கையை கட்டுப்படுத்தவே முடியாது. அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இது என்ன பண்ணிடலாம், இதனை கட்டுப்படுத்த முடியும். சரியா, முடிஞ்சு. அடுத்தது இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த என்னது இயற்கை கதிரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. பெர்லியத்தை அந்த ஆல்பா துகள்னு சொன்னேன்ல, ஆல்பா துகளுக்கு சிம்பிள் வந்து ஹீலியம் தான். ஹீலியத்துக்கு HE. சரியா, இது 2, இதனுடைய அணியன் 2, நிறையன் 4. இதைதான் ஆல்பா துகள்னு சொல்லுவாங்க. புரியுதா, ஹீலியம் இது நிறையன், இது அணியன். அப்ப இதனுடைய நியூட்ரான் எண்ணிக்கை என்ன வரும், 2. 4 இருந்து 2 கழிச்சா 2. புரியுதா இப்போ? அப்போ ஒரு இதை கொடுத்தாலுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சரியா, இப்படி கொடுத்தும் உங்களுக்கு நிறைய அணியன் என்ன, எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை, புரோட்டான் எண்ணிக்கை எத்தனை, நியூட்ரான் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பான். அதுவும் தெரியணும். சரியா, அப்ப ஆல்பா துகள்னா என்னது, ஹீலியம் 2, அது 4. சரியா, அடுத்து இதை கொண்டு நம்ம ஒரு பெர்லியத்தை தாக்குறாங்க. அதை தான் இந்த எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கான். தாக்கும் போது நான் எக்ஸாம்பிள எழுதிடுறேன். பெர்லியம்னு ஒன்று இருக்கு. சரியா, அதுக்கு வந்து 4 அணியன், நிறையன் எத்தனை வருது, 7, 9. என்ன கூடுது. பிளஸ் எதை கொண்டு தாக்குறோம், ஆல்பா துகளை. அப்படித்தானே, அப்ப அதுதானே ஹீலியம் 2, 4. தாக்கும் போது இதோட இதை ஆட் பண்ணிருங்க, 6 அணியன் கொண்டது என்னது, கார்பன். அப்ப சீன் மாறிடும். சரியா, இந்த 2 ஆட் பண்ணா 13. இது வந்து நிலையற்ற உட்கரு. அப்ப இது எதை எமிட் பண்ணும், ரேடியேஷனை எமிட் பண்ணும். அப்படித்தானே, இது ரேடியேஷனை எமிட் பண்ணும். திரும்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கார்பன் இதை அந்த எதை ரேடியேஷன் எமிட் பண்ணதுல அதுதான் என்னதுன்னா C6H12. இது வந்து ஸ்டேபிள், இது வந்து நிலைத்த உட்கரு. சரியா, அப்ப நியூட்ரானை வெளியிடுது. இதுல நோ சேஞ்ச், அப்போ 0 போட்டுருங்க. சரியா, இதுல 13 வந்து 1 குறைஞ்சிருக்கு. அப்ப என்னது, அப்ப 13 ஆயிருதா, 12 + 1 13, 6. புரியுதா, அந்த என்ன ரேடியேஷன் நியூட்ரானை வெளியிடுது. சரியா, புரிஞ்சுச்சா இப்போ இது ஈக்குவேஷன். அடுத்தது கதிரியக்கத்தின் அலகு. கதிரியக்கத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் கொடுக்கணும்ல, அதுமாதிரி இந்த கதிரியக்கத்தின் SI அலகுன்னு சொன்னா பெக்கோரல், அவருடைய பேரு தான். சரியா, பெக்கோரல். அடுத்து நிறைய இருக்குது, எங்களுக்கு பின்னால ஒரு கொஸ்டின் கூட இருக்கு. கியூரி வருவாரு, ராஞ்சன் வருவாரு, பெக்கோரல் வருவாங்க. அப்புறம் லாஸ்ட்ல இவை அனைத்தும் கொடுத்துருப்பான். ஆனா கதிரகத்தின் அலகு அப்படின்னு கேட்டிருப்பான். அப்ப நீங்க எதை ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க, இவை அனைத்தும் தான் சூஸ் பண்ணணும். பர்டிகுலரா SI யூனிட்னு கேட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பெக்கோரல். புரிஞ்சுச்சா, அது ஒரு கொஸ்டின் பின்னாடியே இருக்கு. நெக்ஸ்ட் கியூரி எப்படி அவர் இதை சொல்றாருன்னா, ஒரு கியூரிங்கிறது ஒரு வினாடியில 3.7 × 10⁻10 என்ற அளவுல ஒரு சிதைவு ஏற்பட்டால் அதுக்கு வந்து ஒரு கியூரி எனப்படும். என்ன, எவ்வளவு, 3.7 அப்படி பாயிண்ட் மட்டும் என்ன, × 10⁻10 ஒரு வினாடிக்கு. எப்படி, ஒரு செகண்டுக்கு இவ்வளவு சிதறல் அடைஞ்சிச்சுன்னா, ரேடியேஷனை உமிழ்ந்துச்சுன்னா அதுக்கு கியூரி அளவு. சரியா, அடுத்தது ரூதர்போர்டு. யாருக்கா ரூதர்போர்டு. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு அழகு சொல்றாரு. அதுக்கு ரூதர்போர்டு என்ன வரையறுக்கப்படுது, அது எப்படின்னா 10⁻6 சிதைவு. எவ்வளவு ஏற்படுது, 10⁻6 அளவுக்கு சிதைந்து அது ரூதர்போர்டு சிதைவு. சரிங்களா, யூனிட். அடுத்தது பெக்கோரல். அதான் கதிரகத்தின் பன்னாட்டு அலகு தான் என்னது, பெக்கோரல். இது ஒரு வினாடியில வெளியிடப்படும் கதிரக்க சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல் என வரையறுக்கப்படுகிறது. புரியுதுல. அடுத்த ராஜன் என்பது இவங்க எல்லாமே யூனிட் அலகு தான். சரிங்களா, எல்லாமே வந்தாலும் இவை அனைத்தும் போடணும். எஸ்ஐன் மட்டும் பன்னாட்டு அலகுன்னு கேட்டா மட்டும்தான் பெக்கோரல். இன்னைக்கு புரிஞ்சிச்சுல. அடுத்தது ராஜன் அலகு எப்படிங்க பாருங்களா, காமா மற்றும் எக்ஸ் கதிரால் வெளியிடப்படும் கதிரகத்தின் மற்றும் ஒரு அலகு. இது ஒரு ராஜன் என்பது நிலையான அழுத்தம் மற்றும் வெப்பநிலை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷராக தான் இருக்கும். அது மற்றும் ஈரப்பத நிலையில 1 கிலோகிராம் காற்றுல கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻4 கூலும். சரியா, இவ்வளவு 1 கிலோகிராம் காற்றுல அந்த எலக்ட்ரான் இவ்வளவு என்னாகும், சிதைவடையும். அப்போ மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவுக்கு தான் எனது ஒரு ராஜன் அலகு, ஒரு ராஜன். சரியா, முடிஞ்சு.
அடுத்தது ஆல்பா பீட்டா மற்றும் காமா, இந்த கதிர்களோட பண்பை பத்தி பார்ப்போம். அது என்ன செய்யும், அது எப்படி, அந்த பண்புகள் டைப்ல என்ன வேணும், அதோடைய தன்மை என்ன, அது என்ன மின் சுமை பெற்றிருக்கு, அதோடைய அயனியாக்க ஆற்றல் எப்படி, அதோடைய ஊடுருவும் திறன் எவ்வளவு தூரத்துக்கு பாஸ் ஆகுது, அடுத்த மின் மற்றும் அதோடைய காந்தப்புல பண்பு அண்ட் திசை, அதோட ஸ்பீடு. சரியா? அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து தன்மை நான் சொல்லிட்டு, ஆல்பாக்கு என்னது ஹீலியம். அப்ப இது என்ன, இது ஹீலியம்ங்கிறது. அதே இது பீட்டாக்கு அடிப்படை துகள்களான எலக்ட்ரானை தான் என்ன சொல்றாங்க, பீட்டான்னு சொல்றாங்க. இது இது ஹீலியம், இது வந்து எலக்ட்ரான். காமாக்கு வந்து என்னன்னா போட்டான்ங்கிற துகள், அதை தான் என்ன சொல்றாங்க காமா கதிர்கள் சொல்றாங்க. மின்காந்த அலை போட்டான் எனப்படும் மின்காந்த அலைகளை தான் என்ன சொல்றாங்க, இதை வந்து என்னது போட்டான் துகள். என்ன இது வந்து மின்காந்த அலை வடிவத்தில் வரும், மின்காந்த அலை. புரிஞ்சுச்சா? ஆல்பா பத்தி பார்த்தாச்சு, பீட்டா காமா அதோடைய தன்மை அது எப்படி. அடுத்தது அதோடைய மின் சுமை, இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ், அதுக்கு மின் சுமை இல்லை. சரியா? ஒரே பாயிண்ட். அடுத்து அயனியாக்குத்திறன், நல்லா நினைச்சிருங்க, ஆல்பாக்கு தான் அயனியாக்குத்திறன் அதிகம். அடுத்தது பீட்டாக்கு அதை விட குறை, காமாக்கு அதை விட குறை அப்படின்னு வச்சுக்கணும். அதிகம் இல்ல மிக அதிகம், அதிகம் குறைவு அப்படிங்கிற மாதிரி வச்சுடுங்க. அடுத்த ஊடுருவும் திறன், ஊடுருவும் திறனுக்கு காமாக்கு தான் அதிகம், இதுக்கு தான் அதிகம் காமாக்கு. ஆல்பாக்கு குறைவு, இது அதை விட குறைவு. எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது அளவுலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒருக்கா நீங்க வாசித்துக்கிடுங்க. என்ன ஆல்பா துகள்களின் அயனாக்கும் திறன்லாம் பீட்டா துகளை விட 100 மடங்கு அதிகமா, பீட்டாவை விட இல்ல காமா துகளை விட 10,000 மடங்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 to 10,000 அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த ஊடுருவும் திறன் எப்படின்னா, மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் எதுக்கு உண்டு, ஆல்பாக்கு. பீட்டாக்கு அதை விட கொஞ்சம் அதிகம் ஊடுருவு திறன், ஆனா காமாக்கு அதிக ஊடுருவு, ரொம்ப டேஞ்சர். சரியா? அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள் தடிமனான உலோகங்களின் வழியை கூட ஊடுருவி செல்லுமா. சரியா? அடுத்தது மின் மற்றும் காந்த புலங்கள் பண்பு எப்படிங்கும்போது, இங்க வந்து என்னன்னா மின் மற்றும் காந்த புலங்களால விளக்கல் அடையும். இந்த துகள் போகும்போது மின்புலம் காந்த புலத்தின் வழிய அதனால விளக்கம் அடையுமா. அது வந்து என்னன்னா பிளமிங்கின் இடக்கை விதி சொல்லுவாங்க. பிளமிங்கின் இடக்கை விதின்னு இப்படி இருக்கும், 8th படிச்சிருப்பீங்க தானே. ஒவ்வொன்றும் காட்டும். அது சேஃப் மார்க் இருந்துச்சு, 8th கிளாஸ்ல உண்டு. அடுத்தது திசைவேகம். திசைவேகம் எப்படின்னா, இது வந்து 10ல ஒளியின் திசைவேகத்துல 10ல 1 பங்கு தான் அந்த ஸ்பீட்ல தான் போகும். ஆனா பீட்டாங்கிறது 10ல 9 மடங்கு ஒளியின் ஸ்பீட்ல போகும். ஆனா காமாங்கிறது ஒளியின் திசைவேகத்திலே போகும். அப்படி மைண்ட்ல வச்சுக்க. காமாங்கிறது எந்த திசைவேகத்துல போகும், ஒளி லைட் எவ்வளவு ஸ்பீட்ல போகும், 3×10⁸ மீட்டர் பை வினாடின்னு பார்த்துருக்கோம்ல, அந்த ஸ்பீட்ல போகுமா காமா துகள்கள். இது அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது கதிரியக்க இடப்பெயர்வு விதிங்கிற ஒரு விதியை சொன்னது யாருன்னா ஜாடி மற்றும் பஜான். யாரு? ஜாடி மற்றும் பஜான். அதனால என்னன்னா, ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கூறு உருவாகும் என்பதை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் 1913 இவர் சொல்றாரு. நம்ம சேய் உட்கரு உருவாகும் போது நமக்கு என்ன நடக்கும், அதுக்கு முந்தி கதிரியக்கம் நடக்கும்ல, அததான் கதிரியக்க இடப்பெயர்வு விதின்னு சொல்றாங்க. சரிங்களா? கதிரியக்க தனிமம் ஒன்று ஒரு ஆல்பா துகளை உமிழும் போது அதன் நிறை எண்ல 4ம் அணு எண்ல 2ம் அதிக என்ற அளவில் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும். இருக்குல்ல, இதுதானே ஆல்பா. அப்ப ஆல்பா இடப்பெயர்வு விதி நடக்கும்போது என்ன நடக்கும், 2 உட்கரு என்ன ஆகும், நிறை அணு எண்ல குறையும், 4 இதுல குறையும். அதுதான் கொடுத்துருக்கான். அடுத்தது குறைந்து அப்படிதானே, அணு எண்ல 4ம் நிறை எண்ல 4ம் அணு எண்ல 2ம் குறைந்து புதிய உட்கரு உருவாகுது. புரியுதா? இப்போ அப்ப ஹீலியம் தான் ஆல்பா. ஆல்பா இடப்பெயர்வு நடக்கும்போது என்ன நடக்கும், 2 நிறை எண்ல குறையும், 2 அணு எண்ல குறையும், 4 நிறை. அதே இது பீட்டா துகள்ங்கும் உமிழும் போது அது என்ன நடக்கும்னா, நிறை எண் மாறாது, அணு எண்ல 1 மட்டும் அதிகரிக்கும். அப்போ அப்படி நடந்துச்சுன்னா அது பீட்டா துகள். நான் இப்ப எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னா அது புரியும், சொல்றேன். இப்போ நான் தனிமை எடுத்திருக்கேன், என்ன யுரேனியம்ங்கிற ஒரு ரேடியேஷன் கதிர் எடுத்திருக்கேன். சரியா? இதுக்கு வந்து யுரேனியத்துக்கு 92 அணு எண், இதுக்கு வந்து 235. இப்ப நான் ஆல்பா துகளை வெளியிடுதுன்னு அர்த்தம் என்னன்னா, ஆல்பா துகள் வெளியே வருது அப்படிதான். அப்போ He2O. அப்ப இது என்ன மாறும், இதுல 2 குறையுமா, 90. இதுல எத்தனை குறையும், 4 குறையும், 231. 90ங்கும்போது வேற ஒரு தனிமம், அந்த தனிமம் வேற தோரியம். புரியுதா?
அப்ப இந்த இந்த இதுல என்ன நடந்திருக்கு? ஆல்பா சிதைவு நடந்திருக்கா, பீட்டா சிதைவு நடந்திருக்கான்னு கொஸ்டின் கேட்பான். என்ன சிதைவு நடந்திருக்கு? ஆல்பா சிதைவு நடந்திருக்கு. சரியா? இது என்ன சிதைவு நடந்திருக்கு? இங்க வெளியே வந்தா ஆல்பா சிதைவு நடந்திருக்கு. இது ஆல்பா இடப்பெயர்வு விதி. சரியா? அடுத்தது அதே பீட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் 1532 பாஸ்பரஸ் 1532. இப்போ வந்து என்ன சிதைவு சொன்னோம்? பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவு நடக்கணும், என்ன நடக்கணும்? இதுல எந்த மாற்றமும் இல்லை, 32 தான். நிறை எண்ல மட்டும் என்னதாகும்? ஒன்று அதிகரிக்கும்னு போட்டிருக்கு. அப்போ 16 16 குறிக்கிறது என்ன? இது சல்பரா. 16ங்கிறது என்ன? என்ன தனிமம்? சல்பர் தான். சரியா? அப்புறம் என்ன வெளியே வந்திருக்கு? ஒரு எலக்ட்ரான் தானே. பீட்டானா என்னது? எலக்ட்ரான் தானே வெளியே வருது. என்ன பண்ணணும்? -1 சார்ஜ் 0. இதில் தானங்க ஒன்று கூடி இருக்கு. அப்போ இதை ஒன்று குறைச்சா 15 ஆயிருதா? உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கு. புரியுதா? இதில் ஒன்று குறைச்சிட்டோன்னா 15. 32 எந்த சேஞ்சுமே இல்லை, கூட்டினா. புரிஞ்சுச்சா? அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுனா என்ன சிதைவு? ஆல்பா சிதைவு. இதுனா என்னது? பீட்டா சிதைவு நடந்திருக்கு. புரிஞ்சுச்சா? அடுத்தது இப்ப வந்து நம்ம பார்க்க காமா சிதைவு பத்தி பார்ப்போம். இது ஒண்ணு கேட்பான். காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றம் அடைகிறதே தவிர அதன் அணு எண்ணிலையோ நிறை எண்ணிலையோ எந்த மாற்றம் இருக்கு? இதுல அணு எண்ணு நிறை எண்ணு மாற்றம் ஏற்பட்டுச்சா? ஆனா காமா துகள் ரேடியேஷன் வெளியேறும் போது அந்த மாற்றம் இருக்காதான். எதுல மட்டும்தான்? ஆற்றல் மட்டும்தான் என்னது மாற்றம் அடையணும். உட்கருவினுடைய ஆற்றல் மட்டும் மாற்றம் அடையுது. சரியா? சரி, அடுத்தது அணுக்கரு பிளவை பத்தி பார்க்க போறோம். அணுக்கரு பிளவாகுது, அதை பத்தி பார்க்க போறோம். சரியா? யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது சமமான நிறை கொண்ட 2 சிறிய உட்கருகளாக பிளவுற்று சில நியூட்ரான்களை ஆற்றலை வெளியிடுகிறது. இதை 1939 ஜெர்மன் அறிவியலாளர் ஆட்டோஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன் எதை சொன்ன? அணுக்கரு பிளவை பத்தி சொன்னது யாரு? புரியுதா? அணுக்கரு பிளவு அது சொன்னது யாரு? ஆட்டோஹான். இன்னொரு பேர் என்னது? ஸ்ட்ராஸ்மன். சரிங்களா? அணுக்கரு பிளவை பத்தி சொன்னது. இது நல்லா உங்களுக்கு யோசிச்சுங்க. பிளவு ஒரு கடினமான ஒரு தடிமமான தனிமம் ரெண்டா உடையிறத நான் வச்சுக்கணும். சரி, அப்ப யுரேனியம்ங்கிற ஒரு பெரிய தனிமம் அதை ரெண்டா உடையும் போது பிளவு ஏற்படுது. அணுக்கரு பிளவு. இதே அணுக்கரு இணைவுன்னு இருக்கு. ஃபிஷன் ஃபியூசன். பிளவு ஃபியூசன் இணைவு, ஃபிஷன்னா பிளவு. ஃபியூசன் நடக்கும்போது சின்ன சின்ன 2 உட்கரு இணையிறது. அப்போ அணுக்கரு இணை. மீனிங் அதை ஞாபகம் வச்சுடுங்க. சரி, இப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? அணுக்கரு பிளவை பத்தி பார்க்கிறோம். இதுல என்ன பண்றோம்னா யுரேனியம் எடுத்துக்கிறோம். யுரேனியத்தை எதை கொண்டு தாக்குறோம்? நியூட்ரானை கொண்டு தாக்குறோம். ஆக்சுவலி யுரேனியத்துக்குள்ள உட்கருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நியூட்ரான் எல்லாம் இருக்குது. நம்ம மறுபடியும் எதை கொண்டு தாக்குறோம்? நியூட்ரானை கொண்டு தாக்கும் போது அது 2 பழவுது. 2 வேற வேற தனிமமா பிரியுது. அதான் அவன் கொடுத்துருக்கான். யுரேனியத்தை நம்ம நியூட்ரானை கொண்டு தாக்கும் போது பேரியம் இன்னொன்னு கிரிப்டான்ங்கிற 2 லேசான தனிமங்களா உருவாக்கி 3 நியூட்ரானை வெளியிடுது. அந்த நியூட்ரான் தான் கதிர்வீச்சு. சரியா? 3 நியூட்ரானை வெளியிடுது. இது அணுக்கரு பிளவு. அப்போ ஒவ்வொரு பிளவிற்கும் எவ்வளவு அளவுடைய ஆற்றல் வெளியேறுதுன்னா அப்போ அது பிளவு அது 3 நியூட்ரான் வெளியிட்டு பிளஸ் ஆற்றலும் வெளியேறும். சரிங்களா? ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆற்றலை தான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த அணுக்கருவை உடைச்சி அது கிடைக்கிற அந்த ஆற்றலை தான் நிறைய விஷயம். அடுத்தது எவ்வளவு ஆற்றல் வெளியாகுதுன்னா ஒவ்வொரு பிளவிற்கும் ஒரு அணு உடைக்கும் போது ஒரு இதை உடைக்கும் போது 3.2 இன்ட்டு அணுக்கரு பிளவு நடக்கும்போது, சரியா? 3.2 இன்ட்டு 10 பவர் எவ்வளவு வருது? -11. ஆற்றலுக்கு என்னது? ஜூல் தானே. அவ்வளவுதானே. சரியா? அப்போ ஒவ்வொரு பிளவிற்கு எவ்வளவு ஆற்றல் வெளியிடப்படுகிறது? 3.2 இன்ட்டு 10 பவர் -11 ஜூல். சரி, அடுத்தது பிளவுக்கு உட்படும் பொருள். சில பொருள் பிளவுக்கு உட்படும், சில பொருள் பிளவுக்கு உட்படாது. அதனால பிளவுக்கு உட்படுற பொருளை வச்சுதான் நம்ம அணுக்கரு உலையில நம்ம பயன்படுத்துறோம். சரியா? அதை பத்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரானை உட்க நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள் பிளவுக்கு உட்படும் பொருள். நியூட்ரானை ஏற்றுக்கிட்டு அது 2ஆ உடஞ்சிச்சுன்னா அது என்னது? பிளவுக்கு உட்படும் பொருள். மீனிங் புரியுதா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் யுரேனியம் 235. யுரேனியம் 235 கண்டிப்பா என்னது? பிளவுக்கு உட்படும். சரிங்களா? அடுத்தது புளூட்டோனியம் 239.
புளூட்டோனியம் ஒன்று, அடுத்து புளூட்டோனியம் 241 இருக்குது. சரியா? புளூட்டோனியம், யுரேனியம் இது உண்டு. அப்புறம் புளூட்டோனியமும் இருக்கு. புளூட்டோனியத்துல 2 இருக்கு, 2 ஐசோடோப்பா இருக்கும். ஒன்று வந்து 239, இன்னொன்று 241. சரியா? ஞாபகம் வச்சிருங்க. 239, 239ம் 241. இந்த ரெண்டுமே பிளவுக்கு உட்பட, இந்த 3மே பிளவுக்கு உட்படுற பொருள் புளூட்டோனியத்துல. சரியா? ஞாபகம் வச்சிருங்க. அடுத்து பிளவுக்கு உட்படாத பொருளும் இருக்கு. யுரேனியத்தின் எல்லா ஐசோட்டோப்புகளும் நியூட்ரான்கள் உட்க வந்து பிளவுக்கு உட்படாதான். நியூட்ரான் யுரேனியத்துல இந்த 235 உட்படுது. இதே இது யுரேனியம் 238 இருக்கு, அது பிளவுக்கு உட்படாது. சரிங்களா? நியூட்ரானும் உட்க வந்து அது பிளவுக்கு உட்படாது. சரியா? அதுல வந்து 99.28 யுரேனியம் 238ல தான் இருக்குதான். அந்த தனிமம் பிளவுக்கு உட்படாது. மீதமுள்ள 0.72, இந்த இது 0.7, இது கம்மியா தான் இருக்கும் அட்மாஸ்பியர்ல, இது பிளவுக்கு உட்படும். சரியா? அடுத்தது ஆனா இந்த பிளவுக்கு உட்படாதது நம்ம பிளவுக்கு உட்படுற பொருளை மாற்ற முடியும். மீனிங் புரியுதா? பிளவுக்கு உட்படாத பொருளை பிளவுக்கு உட்படலாம். எப்படின்னு பாருங்க. பிளவுக்கு உட்படாத சில கதிரக்க தனிமங்களை நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்ற முடியும். அந்த நியூட்ரானை எப்படியா உட்கவர வைக்கணும், வச்சா அது பிளவுக்கு உட்படும். அப்படிதானே? சோ அதை தான் சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அது நம்ம எப்படி சொல்லலாம், அதை வளமை பொருள், அதை மாத்துறதுனால அதை வளமை பொருள்னு சொல்றோம். அதுக்கு மீனிங் வளமை பொருள். அடுத்து எடுத்துக்காட்டு. அப்படி யுரேனியம் 238 மாறாது, அப்ப அதை நம்ம மாத்தலாம், அந்த வளமை பொருளை அதை வைக்கலாம் 238. அப்புறம் தோரியம் 232, தோரியம். புளூட்டோனியம் 240, இது ஒன் வேர்டு, இது மூணுமே மக்கப் பண்ணதான் செய்யணும். புளூட்டோனியம் 240 இதெல்லாம் கிடையாது என்ன, 240. யுரேனியம் 230 அது மட்டும் மறக்காது உங்களுக்கு என்ன, யுரேனியம் 238 மறக்காது. தோரியம் 232, புளூட்டோனியம் 240, இந்த மூணும் என்னது வளமை பொருள்ல வரும். சரியா? அடுத்தது புரியுதா இல்லையா? புரியுதுல? அடுத்தது நெக்ஸ்ட் தொடர்வினை. தொடர்வினை இன்னும் 2 வினை இருக்கு. தொடர் வினைன்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, இந்த யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படுதல இந்த பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது பிளவுக்கு உட்பட்டு எத்தனை நியூட்ரானை வெளியிடுது? 3 நியூட்ரானை வெளியிடுது. நியூட்ரானை வெளியிடும் போது இந்த 3 நியூட்ரான் என்ன பண்ணும், அடுத்த ஒரு யுரேனியத்து கூட, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இதான் யுரேனியம், இதான் ஒரு எதை கொண்டு தாக்குறேன், நியூட்ரானை கொண்டு, சாரி இது சார்ஜ் இல்லை, ஆனா நியூட்ரானை கொண்டு தாக்குறேன். தாக்கும் போது என்ன நடக்குதுன்னா 3 நியூட்ரானை வெளியிடுது. எத்தனை நியூட்ரானை? சரியா? திரும்ப இது மறுபடியும் ஒரு உட்கரு கூட இணையுது, பிளக்க போகுது. இது ஒரு உட்கரு கூட, இது ஒரு உட்கரு கூட. அப்ப எத்தனை வரும் பாருங்க. இது 1 3 விடுமா? அப்படிதானே? ஒரு உட்கரே எத்தனை நியூட்ரானை வெளியிடும்? 3. இததான் அதான் நம்ம என்ன சொல்றோம், தொடர்வினை. தொடர்வினை. சரியா? அப்ப எத்தனை வருது? 3 9 மாறுது. திரும்ப 9 27 மாறும் நியூட்ரான். சரியா? மீனிங் புரியுதா? சரி. அப்ப தொடர்வினை, தொடர்வினையில 2 டைப்ஸ் இருக்கு. இந்த தொடர்வினை, இது பேரு தொடர்வினை. இல்ல 2 டைப்ஸ் இருக்கு. கட்டுப்பாடான தொடர்வினை. சொல்லுங்க. கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடற்ற தொடர்வினை. கட்டுப்பாடான தொடர்வினைய நம்ம அணு உலையில யூஸ் பண்றோம். எதுல? அணுக்கரு உலையில யூஸ் பண்றோம். அணுக்கரு உலையில யூஸ் பண்றோம். கட்டுப்பாடற்ற தொடர்வினைய அணுகுண்டு பாம் பிளாஸ்ட்ல யூஸ் பண்றாங்க. புரியுதா? அப்ப அது தொடர்ந்து என்ன கொடுக்கும்? சவுண்டையும் வெப்பத்தையும் ஒளியும் கொடுக்கும். அது வந்து அதுதான் என்னது, கட்டுப்பாடற்ற தொடர்வினை. எக்ஸாம்பிள் கேட்பான், கட்டுப்பாடான தொடர்வினை எதுல நடக்குது? நம்ம பாதுகாப்பா நம்ம அந்த ஆற்றலை பயன்படுத்துறோம் மின்சாரத்துக்கு. அது கட்டுப்பாட்டோட ஒரு என்ன உலைக்குள்ள இருந்து செயல்படுது. இது கட்டுப்பாடற்ற தொடர்வினை. பாம்பை போட்டா எங்கனாலும் வெடிச்சு என்ன இதாகுது. ஸோ ரேடியேஷன் கதிர்வீச்சு வெளியிடுது. அதனாலதான் என்னது அந்த குழந்தைங்களாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ ரேடியேஷன் வெளியிடும். புரிஞ்சுச்சா? இப்போ கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடற்ற தொடர்வினை இதுதான். நெக்ஸ்ட் மாறுநிலை நிறை அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அணுக்கரு பிளவு இருக்குல்ல, அணுக்கரு பிளவின் போது 2 நியூட்ரான் அல்லது 3 நியூட்ரான் வெளியிடுது. இதுல 3 நியூட்ரான் கொடுக்கல, 2 அல்ல 3 நியூட்ரான் கொடுக்குது. ஆனால் அந்த எல்லா நியூட்ரான்களும் அடுத்தடுத்த பிளவினை உண்டாக்குது. இந்த நியூட்ரான் இன்னொரு உட்கடுகளோட பிளவினை ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தாமலும் போகலாம். புரியுதா? அப்ப இந்த நியூட்ரான் எங்கேயோ போயிருது, மிஸ் ஆயிருது. அதுக்கு பேரு நியூட்ரான் கசிவு, வெளியே போயிடுச்சு. ஒரு பிளவை ஏற்படுத்தலைன்னா அது என்னது, மிஸ் ஆயிட்டா அந்த நியூட்ரான் கசிவுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நியூட்ரான் கசிவு. அப்போ இந்த நிறையில மாற்றம் வரும் பாருங்க. அடுத்தது பாருங்க, இன்னொரு டைப்லயும் அது போயிருது. எப்படின்னா, நியூட்ரான்
பிளவுக்கு உட்படாத பொருட்களை வந்துகிட்டு அப்படி நியூட்ரான் போயிருது. பிளவுக்கு உட்படாத பொருட்களோட அது ரியாக்ட் பண்ணி அது தனியா போயிருது. அப்ப 2 விதத்துல நியூட்ரான் மிஸ் ஆயிருது. அப்போ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நியூட்ரான் இழப்ப நமக்கு தொடர்ந்து வினை நடக்கணும். அப்ப இந்த நியூட்ரான் இழப்பு சரி செய்யறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, பிளவுக்கு உட்படும் பொருட்களின் நிறையானது, அந்த பிளவுக்கு உட்படுற பொருளை, இந்த இடத்துல இதான பிளவுக்கு உட்படுது, அந்த பொருளை நிறையை ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நியூட்ரான் மிஸ் ஆனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரான் மறுபடியும் கிடைச்சு அந்த பிளவுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நிறை, அதை டெபினிஷனே வாசிக்கிறேன். தொடர் வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருட்களின் குறைந்த அளவு நிறையை தான் மாறுநிலை நிறை என்று அழைக்கிறோம். தொடர்பினை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை அளவு இருக்கணும். அதை கண்டுபிடிச்சு வச்சிருவாங்க. இதுன்னா இவ்வளவு மிஸ் ஆகுது நியூட்ரான், அப்ப இவ்வளவு நிறை இருந்தா கரெக்டா தொடர்பினை நடக்கும். அப்ப அந்த நிறைக்கு பேர் என்னது? மாறுநிலை நிறை. மீனிங் புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், மாறுநிலை நிறை விட பிளவு பொருட்களின் நிறை குறைவாக இருந்தா என்ன நடக்கும்? அதுக்கு பேரு குறை மாறுநிலை நிறை என்று பேரு. நியூட்ரான் மிஸ் ஆயிரும், தொடர்பினை நடக்காது. சரியா? அந்த இதுக்கு பேரு குறை மாறுநிலை நிறை. மீனிங் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், அதிகமா இருந்துச்சுன்னா மீ மாறுநிலை நிறை. சரியா? அவ்வளவுதான். அடுத்தது அணுகுண்டை பத்தி பார்க்க போறோம். அணுகுண்டுக்கு எக்ஸாம்பிள் எதை சொன்னேன்? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. கட்டுப்பாடற்ற தொடர்வினை தான் அணுகுண்டை பத்தி இங்க கொடுத்திருக்கான். கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது எது? அணுகுண்டு. சரியா? கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினையும் பெருக்கு தொடர் முறையில கட்டுக்கடங்காமல் பெருகுகின்றன. அப்படித்தானே? ஒரு அணுக்கரு எடுத்திருக்கோம், நியூட்ரானை கொண்டு தாக்குறோம். ஜிபி மெத்தட்ல, ஜிபினா பெருக்கு தொடர், அப்படிதான் வச்சிருக்கீங்க. கூட்டுத்தொடர் பெருக்கு, இது பெருக்கு தொடர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கான். அவ்வளவு தூரத்துக்கு என்னது? நியூட்ரான் அந்த துகள்களை வெளியிட்டு இருக்கு கதிர்வீச்சு. மினி புரிஞ்சிச்சா? அது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். அணுகுண்டு எப்படி, அந்த படத்தை கொடுத்துருக்கான். அமைப்பு எப்படின்னா, அணுகுண்டுல குறை மாறுநிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருள் ஒரு சிறு பகுதி வைக்கப்படும். குறை மாறுநிலைன்னா என்ன அர்த்தம்? சரியான அந்த தொடர்பினை நடக்காது, அதை எடுத்திருக்காங்க. அடுத்தது உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது. வெற்றிடத்துக்கு பொருந்த வகையில உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. இதை பிளவுக்கு உட்படுற பொருளை அதுல வச்சாதானே அந்த நியூட்ரானோட இதாகும். இதன் நிறை மாறுநிலை நிறை விட குறைவாக இருக்க வேண்டும். இந்த 2 நிறை எப்படி இருக்கணும்? மாறுநிலை நிறையோட குறைவாக இருக்கணும். 2 சேரும்போது என்ன ஆயிரும்? மீ மாறுநிலையா மாறிடுமா? அப்ப தொடர் வினை நடக்கும். அதுதான் இந்த அணுகுண்டு தத்துவத்துல இந்த அமைப்பை வச்சு செய்யறாங்களாம். சரி, அணுகுண்டு வெடிப்பு நிகழும் போது மிக அதிக அளவு ஆற்றலுடன் எது வரும்? வெப்பமும் ஒளியும் வரும். சத்தம் ஒளியும் வரும். என்ன? வெப்பமும் வரும். கதிரியக்கமும் வெளியாகின்றன. நல்லா நினைச்சிடுங்க. வெப்பம், ஒளி, கதிரியக்கம் மூணுமே நடக்குது. மிக குறுகிய வினாடிகளுக்குள் கட்டுக்கடங்காத அழுத்தமும் வெப்பமும் மிக அதிக அளவில் உயர்கிறது. அனைத்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய காமா கதிர்வீச்சுக்கள். அனைத்து உயிருக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கதிர்வீச்சு என்னது? காமா கதிர். சரி, இத்துடன் வெளியாகின்றன. 1945 2ஆம் உலக போர் எப்ப நடந்துச்சு? 1945ல. அப்போ 2ஆம் உலக போர்ல ஜப்பான்ல 2 குண்டு எந்த ஊர்ல போடுறாங்க? ஹிரோஷிமா, நாகசாகி பகுதியில 2 அணுகுண்டு வீசுறாங்க. சரிங்களா? அது இந்த மெத்தட் தான். சரியா? அடுத்தது எலக்ட்ரான் வோல்ட்னு பத்தி கொடுத்துருக்கான். இ வோல்ட். அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகுக்கு பேரு என்னது? எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். அந்த அணுக்கரு இயற்பியல்ல அந்த துகள்களின் ஆற்றலை அளவிடும் இதுக்கு பேர், அலகுக்கு பேரு எலக்ட்ரான் வோல்ட், இவி. சரியா? 1 வோல்ட் மின் அழுத்தத்தினை பயன்படுத்தி அதுக்கு டெபினிஷன், 1 வோல்ட் மின் அழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்கிவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரான் ஆற்றல் ஆகும். ஒரு எலக்ட்ரான் ஆற்றல் எவ்வளவு தெரியுமா? ஒரு எலக்ட்ரான் ஆற்றல் எவ்வளவு தெரியுமா? நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே, 1.6. அதுதானே ஒரு எலக்ட்ரானோட நிறை, அதானே 1.60.